என்ன மாப்ள மூட்டை மூட்டையா குவியுது, பணத்தை நாமளே அடிச்ச மாதிரி இருக்கு. ஏய் லொல்லு தானே வேணாம் மாப்ள. இந்த இந்தியன் மாப்ள சம்பாதிச்ச எல்லாம் டூப்ளிகேட், ஃபாரின் கார சம்பாதிச்ச ஒரிஜினலா? அதுக்கு இல்ல மாப்ள, 1000 தான் இருந்தாலும் அது அமெரிக்கன் டாலர், இது இந்தியன் கரன்சி. அப்படியே இதுல ஒரு 50 lakhs எடுத்துட்டு போய் இந்த பீச் சைடுல ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடு. அப்படியே ஒரு லான்சர் கார் ஒரு ரோபோ வாங்கி வை. அப்பா நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு தனியா ஒரு பஜ்ரா ஜீப் வேணும். ஜீப்ல நான் எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? ஒரு நாளைக்கு அதுவே வீடு தேடி வரும்ல. ஏய் மாப்ள கத்தாதீங்க மாப்ள, கணக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் பண்ணாங்கட்டி, யாரா அவன்? ஏய் ரெட் பிரேக். மாப்ள how are you? ஏய் என்ன மேன், பிச்சைக்கார பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷனை நைட் உட்கார்ந்து கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கற. அவனுக்கு நீ என்ன கேஷ் உதயமா பாக்குற? வாயும் கூட மேல வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு. வைத்தறிச்சல். டேய் பொம்பளைங்களை ஆட விட்டு கிளப்பு கடை நடத்தி சம்பாதிக்கிற உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன்டானா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? டேய் இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்டார்டிங் தான். போக போக பார் குவிய போகுது. குவியும்டா குவியும். பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாலும் முதல்ல பணத்தாண்டா என்னவானுங்க, அதுக்கப்புறம் கம்பி என்னவானுங்க. அது மாதிரி தான் உன் கண்டிஷன் ஆக போகுது. இத பாரு, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாதா. ஏன் தெரியுமா? ஸ்டேட்டஸ்ங்கிறது பணத்துல வர்றது இல்ல, பாரம்பரியத்துல வர்றதுடா. இவ்வளவு பணம் வந்து உன் லுக்கும் மாறலையாடா. பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? பிச்சைக்கார கையில எவர்ஸ்ட்ரோ பிளேட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டு நடிச்சிருவேன் தெரியுமாடா? ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா சீரியஸா அடிக்க மாட்டேன். நீ நடிச்சியாடா? மாப்ள அடிச்சது அந்தாலே, நான் தடுக்க வந்தவன். ஒரே அடியில டோட்டலா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயி போச்சே. என் மாமா புதுசா படத்தை பார்த்த உடனே ஒரு மாப்பிளைய விட்டு இன்னொரு மாப்பிளைய அடிக்கிற நீ. ஏன் ரெட் பிரேக் ஹீரோனை வச்சுக்கிற? இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ எங்க அவங்க பின்னால போற? பாருங்க 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்ள. அவர் பேரே லார்ட் லபக்தாஸ். இது பார், எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் அடிச்சே கொன்னுருவேன். ஆனா உன் மூத்த பொண்ணு விதவை ஆயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். போ போய் வேலையை பார் போ. 1 minute. பாக்கெட்ல இருக்கிறத வெளியேடு. இதுவா? இது தடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே. சால் ஜாபலாம் என்கிட்ட வேணா. ஓகே இந்த பார், ஒழுங்கா கவுண்டிங்க பாரு. போ மேன் போ போ. என்ன வாணி சிக்னல் கொடுக்குற? யார் வர்றா? மாப்ள ஏய் யார் மேன் நீ? எப்படி நீ உள்ள வந்த? ஏய் கூர்க்கா, எப்படி நான் உள்ள விட்ட நீ? அவங்க விட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குற மாதிரி 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தேன். ஜஸ்ட் 5 rupees வாங்கினா அவன் மேல என்னோட காலி. மாப்ள ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? என்ன சந்தோஷமான செய்தி? உன் மாப்பிள்ளை என்ன தவளையில அடிக்கிறான், அது உனக்கு சந்தோஷமா? அத வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டலாம் வந்திருக்கியா? இதோ பார், நீ மாமனாரா இருந்தாலும் சரி தேங்காய் நாரா இருந்தாலும் சரி முதல்ல இடத்த காலி பண்ணு. ஷார்ட் கட்ல குச்சி எஸ்கேப் ஆயிக்கோ. ஏய் ரபோ, இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணு முதல்ல. எனக்கு மாப்பிள்ளை நீடா வேணும். ஐயோ ஐயோ சாகடிலே சரியா முடிச்சது. ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் கட்டு வந்தாலே நான் ஃபீஸ் கேரட் கொடுக்குறேன். மாப்ள சும்மா மாப்பிள்ளை கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராதயா. கல்யாணத்தப்ப என்ன சொன்னேன்? நான் ஒரு NRI, அவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். அதனால ஸ்டேட்டஸ் மேல கீழ தான் இருக்கும்னு சொன்னேல்ல, அதை காப்பாத்த முடிஞ்சதா உன்னால? நீயே பணம் கொடுத்தவன் பணக்காரனாக்கி விட்ட இல்ல? நான் ஏன் மாப்ள கொடுத்தேன்? ஏமாந்து ஜனங்க கோடி கணக்கில் ஒன்று கொட்டுறாங்க, அவன் கோடி சொல்றான். இனிமே சவுண்ட் கொடுக்குற, ஏன் கையை நீட்டுற? இத பார், ஜனங்க ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். அவன் உடனடியா அந்த சிட் பண்ண க்ளோஸ் பண்ணணும். சிட்டி பஸ்ல ஏறி போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கையை கட்டிய முன்னாடி நின்று 5-10க்கு கெஞ்சணும். அப்பதான் இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மாவா? என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுறான்? மாப்ள உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க. வாட்? பிரெக்னன்ட்? ஆமா. எப்படி மாப்ள? சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அட பாவி. யார பாவிக்கிற? அதே டங்க் எங்களுக்கு ஸ்லிப் ஆக கூடாதா? சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணும்ங்கற? அதாவது கர்ப்பஸ்திரீ கட்டின புருஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா, அது நியாயம் தானே? எப்படி நியாயமா இருக்க முடியும்? நான் கூட இருந்தாதான் கர்ப்பமாவே ஆனா. இப்ப நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? அதுவா என் வேலை. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுங்க ஷேப் போயிடுது. நீ ஃபாரின் போயிட்டு வந்தவன் தானே, எவ்வளவு ஃபிகர் பாத்துக்கற? சொல்ல வேண்டியது அவளுக்கு. எனக்கு தெரியுமாப்ல, 1000 தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா? உன் பொண்ணுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் கூட்டு போ, நல்ல கைனகாலஜிஸ்ட் அட்ரஸ் தரேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடு. இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம்னு அவளும் நினைச்சானா அபார்ஷன் பண்ணிடு. என்னது அபார்ஷனா? அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் கொடுக்குற? ஒன்னையும் பண்ணிக்க சொன்னேன். அது சரி, நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க. சிசுக்கொலை பண்ண சொல்றேன், சீப்பான பையலா இருப்பான் போல் இருக்கே. ஏய் பூஜா, எங்க இருக்கிற? இங்க இருக்கிறியா? ஆமா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் உங்க அப்பா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்றான்? உடனே அழ ஆரம்பிச்சது. ஓ கல்யாணம் பண்ண, இப்ப ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கிறதா உங்க அப்பா சொன்னா. ஐ டோன்ட் லைக் இட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துக்கிறேன். பத்தல உனக்கு எது? பத்தல கவலைப்படாத, நாளைக்கு அதோட பெரிய காரை பார்சல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், எடுத்துக்கோ. நீயே ஓட்டு, எங்க வேணாலும் போ, எப்ப வேணாலும் வா, யார் கூட வேணாலும் போ. ஐ டோன்ட் மைண்ட். நான் அதை கேட்கவே மாட்டேன், ஏன்னா அது மேனர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்க கூடாது. நான் எங்க வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், சில நேரத்துல வராம கூட இருந்துருவேன். அதை நீ கேட்கவே கூடாது, ஏன்னா அந்த கல்ச்சர்ல டீசன்சில ஜாக்கிரதை.
ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க. அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து அரவயிட்டு கஞ்சி ஊத்துனா கூட போதுங்க. அரவயிறு கஞ்சி மாடர்ன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா. அரவயிறு கஞ்சி தான் உனக்கு முக்கியமா? அதுதான் முக்கியமா? என்ன மாதிரி மல்டி மில்லியனர் ஏன் நீ கல்யாணம் பண்ண? ஏன் பண்ண? பிளாட்பாரத்துல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கணும் நீ. அவன் உனக்கு லைஃப் லாங் அரவயிறு கஞ்சி மட்டும் தான் ஊத்துவான். அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக வேண்டியதானே? இத பாரு, அழாத, டோன்ட் பீப். இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்கிற. இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீனா நான் பேசுறது எதுவுமே உன் மண்டையில ஏறாது. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். நீ ஒரு முடிவு எடுத்தாதான் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த தாடிக்கார உங்க அப்பனை வச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வரேன். உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எங்க ரெண்டு பேருக்கு இந்தியா தெரியும். ஹிந்தி பேசுற மொகர கட்டே பாரு. என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க? நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இதென்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்ன மாமா இது? கார்ப்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்பியான வச்சிருவாங்க. என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெல்லோஸ் எல்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனும்னா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போ. போகல என்ன பண்ணுவ? டாப் கியர் போட்டு தூக்கிடுறேன். ஓகடா பாப்போம். அட ஓ மூஞ்சில எப்படி அடிக்க பாக்க? நான் சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது. இல்ல பீச்சங்கை வரியா? ஏய் உங்கள மாதிரி நாங்க என்ன ஊரை ஏமாத்தி காரு பங்களான்னு வாங்கி வச்சிட்டு இருக்கோம் நினைச்சீங்க? ஏய் இத பார், எவனாவது எங்க தொழிலை பத்தி கேவலமா பேசுறீங்க அவனை தொட்டப்ப கட்ட பிஞ்சு. பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ். வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. ஏய் உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். துப்பு. டேய் கட்டண முன்னாடி துப்பு சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஆம்பளையாடா? அவனே நான் துப்பியா. என்ன மேன்? என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடனா உங்களுக்கு? இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புன ஓம் புத்தி எங்க போச்சு? பலிக்கு துப்பிட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஏய் ஃபாரின்கார பொறம்போக்கு என்ன? ஏய் வெள்ள பண்ணி கவனிரு. லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது, நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற. ஏய் உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படிதான் காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசலாம் மட்டும் கண்டுக்கணுமாக்கறா? அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒன்னு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது? வேணும்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்கறேன். அதுல போய் பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். என் பொண்டாட்டில சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தான் அவ சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ இருக்க வரைக்கும் என்ன யோசிக்கப்படாது. என்ன விட்டுறாங்க? சரியா இருக்கும். நைனா ரோடு சீன் பாத்துக்கா நைனா நீ. இதா ரோடு சீன். இவங்கள நம்புன நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா நீ. நான் பாத்துக்கறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே ஒரு கிலோ 4 கூட. என்னத்துக்கு? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட். டப்பு பர்ஸ் வீட்ல வச்சிட்டேன். நாளைக்கு தரேன். ராஜா கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறதுக்கு நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? ஒரு கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிஃபர் நம்மட கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல, அத கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பண்ணிக்கு ஃபைல்ஸ் ஒண்ணா கடிச்சா அதுக்கு சரியாயிரும். தங்கச்சி என்னாச்சுமா? பூஜா என்னமா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏமா அழற? அழாதமா. இத பாரு, அழாத. புள்ள காட்சி பிள்ளைய ஏன் நிக்க வச்சு பேசிட்டு வந்து உட்காருமா. வாமா உட்காரு. வா வா. மெதுவா. சரி வா, அழாம வந்து உட்காரு. உட்காரு. பூஜா ஏமா அழுவுற? கிளப் ஓபன் பண்ணதுல இருந்தே அவர் சரியில்லைம்மா. கண்ட பொண்ணுங்களோட ராத்திரி எல்லாம் ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு கூட வரதில்ல. ஏன்னு கேட்டா நீ வாழற ஸ்டைல் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாருமா. என்னதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்காக இப்படியா? நல்ல விளக்கு மாத்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறியாமா? இந்த மாதிரி ஆம்பளை எல்லாம் ஏன் கையில மாட்டி இருக்கணும். நல்லா அடிச்சு துவைச்சு கந்தலாக்கி இருப்பேன். என்னங்க நான் சொல்றது? ஆமா ஆமா ஆமா.
கோடீஸ்வரன் பணக்காரன் எங்க அப்பா எங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு சொன்னியே இப்ப பார்த்தா கசக்கிட்டு வந்து நிக்கிறியே நான் என்னமா பண்ண முடியும்? என்ன பண்றதா? கிளப்ல வெட்டி அவனுக்கு சமாதி கட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணே, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு நான் இங்க வந்து சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பெருசாயிடும். வேண்டாம். ஆட என்னமா நீ பொம்பளைங்க நாம இப்படி பயந்து பயந்து போறதுனாலதான் இந்த ஆம்பளைங்களுக்கு ரொம்ப ஏத்தமா போச்சு. எப்பெல்லாம் ஆம்பளைங்க தப்பு பண்றாங்களோ அப்பெல்லாம் நம்ம 4 தட்டு தட்டு தயங்கவே கூடாது. தா நிக்குது அவங்க அண்ணன். இது கூட தான் ஆரம்பத்துல நான் பெரிய பணக்காரன், அந்த வேலை செய்ய மாட்டேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் பீத்திக்கிச்சு. நான் கொடுத்த மாத்திரையில தானே இன்னைக்கு ஒழுங்கா இருக்கு. என்னங்க சும்மா தொண பேசிக்கிட்டு இன்னைக்கு அந்த ஆளு ஒண்ணு இல்ல. செத்தாங்களா செத்தாங்களா? இங்க சந்தோஷம் எங்கடா இருக்கா? நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டா வீட்டுல என் தங்கச்சி அனாதை அளவிட்டு விட்டு இங்கடா அவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? காட்டு மிராட்டி, உன்னை இவளை யாரா உள்ள விட்டது? வாசல்ல செக்யூரிட்டி தண்ணி போட்டானா? முட்டாள், உன் சிஸ்டர் கூட நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? டான்ஸ் ஆடுற பாடி ஆடாது. பூதம் மாதிரி வயித்தை இவ்வளவு பெருசா வச்சிருக்கா. அவ கூட இந்த மாதிரி சேர்ந்து ஆட முடியுமாடா? அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இப்ப புது தங்கச்சி ராஸ்கல். என்ன அநியாயமா காவி நடக்குது? நீங்க எல்லாம் குடும்பம் நடத்துறவங்களாயா? புருஷனும் பொண்டாட்டி இப்படி ஜோடி சேர்ந்து வந்து குடிச்சிட்டு கும்மாள போறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? She is not my wife. My wife is there. ஐயோ, உன் புருஷன் எங்கடி? My husband is there. அட பாவிகளா! அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? உன் புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டியா? உன் பொண்டாட்டி நீ கை மாத்திட்டியா? அடே வா. என்னடா புருஷன் பொண்டாட்டிய மாத்திட்டு கூத்து அடிக்கிறீங்க? ஓடுங்கடா. என்ன நடக்குதுன்னே தெரியலடா. ஐயோ, ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் வேஸ்டா போகுதேடா பாவிங்களா. பாக்கி பாட்ல அடிச்சு வச்சிருக்கீங்க. நிக்கால ஓடு. ஐயோ, பண்ணி பார்த்தீங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர அடி திம்சம் பண்ணிடுறா பாரு. ஏய் தல ஏய் Ladies and gentlemen, சீமான் சோட்டிலே. அட பாவிங்களா ஓடாதீங்கடா. இன்சூரன்ஸ் இருக்குடா. சொன்னா கேளுடா போறீங்க. Don't go, stay cool. இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அத மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொளுத்து போய் ராஸ்கல். அட பாவிகளா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளம்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களாடா? நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா. டேய் மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிற. நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கு எல்லாம் ஒரு ஊர்ல என்ன மல்லாக்கு நாய் மாதிரி காட்டுற. ஆகாட்டியா ஆகாட்டி வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல வேலை சுட்டு இருந்தீங்கன்னா அம்பானு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற. எந்திரியா ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஓகே, ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன மாப்ள? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்ன மாப்ள சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிடுற இறங்கத. யோ வாயா. சின்ன மாப்ள என்ன நடந்துன்னு தெரியுங்களா? வாய மூடு. எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே. லுக் மேம், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சுற. இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத். ஷட் அப். ஃபாலோ மீ. இது என்ன மேன்,
சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குற? என் கிளப் அடிச்சு நொறுக்கிட்டு இவனை விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை வேடிக்கை பாக்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பார்ட்டி வத்தல் முறுக்கு பார்ட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா? எல்லாரும் வெளியே வாங்கடா. இல்ல நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். எனக்கு இருக்கிற தைரியத்துல தான் சவுண்டே விட்டேன். உன் பேரு உண்மையிலேயே மண்ணாங்கட்டியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பா. இனியா ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோட இருக்கும்போது ஒரு கொல்லி வைக்க பாக்குறான். நீ பார்த்து சும்மா நிக்கிற. வைப்பான். என்னடே எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வரீங்க? மரியாதையா அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. காலை தூக்கு மாப்பிள்ளை. டேக் இட். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அந்த வெண்குஷ்டக்காரன் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயால உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக். ஒரு 10 தள்ளி நின்னு வீட்ல வரதா போ. ஏன் பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன். பேட் ஸ்மெல். டேய், தொழில பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துறா. போடா டேய். ஏய், இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டி வந்திருக்க? அவுட் மேன், அவுட். அதான் இறங்கு மாப்பிள்ளை. யோ, நீ போய் ஆரம்பிடா. ஏய், ஏய் அப்ப மேல வந்து நீ. அந்த தள்ளி விடா. அவன் தள்ளி விட்டா மேல வந்து விடுவா நீ. ஏய் ஏய் ஏய், பைல்ஸ் வச்சுக்கிட்டு மோதி பாக்குறா நீ. வாயா ஒத்தி குத்த. வாயா. என்ன மேன்? ஏய், ஏய், கல்ல மல்லேசி வீரன் நினைப்பா. சிட்னி ஒலிம்பிக்ஸ் வேடி பார்க்கற மாதிரி பார்க்கற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா, என்ன இது புலி வேஷம்? சண்டை ஆரம்பிங்க. தானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய், நம்ம கட்டிங்க. ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்ற நீ கட்டிங்க. ஐயோ, இந்த காலா. டேய், மாமாவையா உடைச்ச? ஆமா. டிரைவர். எஸ்கேப் ஆவா. யாரா உனக்கு டிரைவர்? ஐயோ அடிக்கறாங்களே. ஸ்டாப். கர்ச்சீஃப். யூ கேரி ஆன். ஜனிமா. ஏய் பூஜா, ஸ்டாப். ஐயோ, என்னங்க இதெல்லாம்? என்னது நொண்ணுங்க இதெல்லாம்? நீ இதுங்களோட தான் ஸ்டே பண்ணிருக்கியா? அப்ப நீ தான் அந்த சிலம்காரங்களை எல்லாம் என் கிளப்புக்கு அனுப்பி அடிச்சு நாசம் பண்ண சொன்னியா? ஐயோ, நான் இல்லைங்க. என்னடி? என்னையா நீ கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியா? ஏன் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு கை நீட்டி அடிக்கிறியா? என்ன நினைச்சிருக்க நீ? பின்னாடி கூட கை நீட்டி அடிப்பேன். நிறமாச கர்ப்பிணி எப்படி கை நீட்டி அடிக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? ஐயோ, ஐ டோன்ட் லைக் தி சென்டிமெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. நீ யாருமா? நீ யாரு? நான் யாரு? மிஸ்ஸஸ் மண்ணங்கட்டி தானே. உன் ஏஜுக்கு உன் பாடி எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்கிற. உன் பொண்ணு பாடியையும் பாரு. இத பாரு அசிங்கமா நிக்கிறா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அபார்ஷன் பண்ணிக்கொண்டே அதையும் கேட்கல. நீங்க எல்லாமா சேர்ந்து என்ன எழுத்து ஸ்கீம் பண்ணி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அதான் நடக்காது. விட மாட்டேன். உங்க எல்லாரையும் புக் பண்ணி போலீஸ் பிடிச்சு கொடுக்கல. நான் லண்டன்ல இருந்து வந்தவன் இல்ல. கொந்தலுங்க. இத பாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் பொண்டாட்டி ஒழுங்கா வச்சிருந்தா அவன் ஏன்டா இந்த வீட்டுக்கு வர போறா? ஒரு புள்ளதாச்சி பொண்ணை கையிட்டு அடிக்கிறே, அவனுக்கு வெக்கமா இல்ல? அச்சே, என்ன புள்ளத்தாச்சி? நீ யாருமே இதுல இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆவறதுக்கு? அவ வயித்தை தள்ளிட்டு வந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ற? உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, அது பத்தாது உனக்கு? என் ஒய்ஃப் மேட்டர்ல எதுக்காக நீ இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற? நீ அப்படின்னா அவளுக்கு நீ செகண்ட் ஹஸ்பண்டா? இல்ல அவளை நீ சைடுல மெயின்டைன் பண்ற? கையெடு மேன், கையெடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு முறையை கொச்சப்படுத்துறடா. என்ன கொச்சப்படுத்துறது, எச்சப்படுத்துறது? வாங்க சார், கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. என்ன நியாயம்னு கேளுங்க அவன்ட்ட. எல்லாம் கேட்டு வரேன். என்னையா கிரவுட்ஸ் எல்லாம் மொத்தமா வந்து அடிக்கிறீங்க? இதனுடைய பர்சனல் மேட்டர், லைஃப் மேட்டர், ஒய்ஃப் மேட்டர். இது நாங்க ஃபேமிலியோட ஸ்ட்ரீட்ல நின்னு மைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ற. கோ கெட் லாஸ்ட். ஏய், எப்ப நீ மேட்டர் தெருவு கொண்டாந்துட்டு இனிமே பப்ளிக் மேட்டரா? பப்ளிக் மேட்டர் பப்ளிக் தான்டா டீல் பண்ணுவாங்க. என்ன மேன், கிரவுட் ரொம்ப மோசமா இருக்குது. இந்தியெல்லாம் பிரச்சனைனா ஜனம் நின்னு வேடிக்கை தான் பாப்பானுங்க. இப்ப இவனுங்களே புந்து அடிக்க ஆரம்பிச்சானா தெரிஞ்சிட்டானுங்க. சர்டிபிகேட் கொடுக்குறியா? என் மூஞ்ச பாரு மேன், ஜாதி கலவரம் நடந்த ஏரியா மாதிரி ஆயி போச்சு. சீன் ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. உனக்கு அதே மாதிரி போட்டு அப்பளோ ஃபோன் பண்ணுங்க. அப்பளோ ஹாஸ்பிடல் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ரெண்டு மாடி வருது. அப்பவே சொன்னம்மா, அதெல்லாம் கேட்காம ஆடம்பரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்ல, அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். பூஜா, நான் வரேம்மா. பூஜா, இந்தம்மா. வேணாம்மா. பூஜா.
பாப்பா அம்மா பாருமா குட்டி அழகா இருக்கல்ல ஏய், எப்படி தூக்குற குழந்தைய பார்த்து தூக்கு. எனக்கு குழந்தை தூக்க தெரியும். மாப்ள மாப்ள சே வா அந்த பக்கம் எங்கே வந்த செத்து போயிட்டு நான் பார்க்க வந்தியா? என்ன விட உங்களை தான் ஜாஸ்தி இல்ல அடிச்சிட்டாங்க. கிஸ் பண்ணானுங்க. ஐயோ மூஞ்ச பார்த்தா தெரியல, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்னு சின்ன பசங்க படிக்கிற பிளாக் போர்டு மாதிரி ஆயி போச்சு என் மூஞ்சி. அம்மா கைய பாத்தியா எல் போர்டு மாதிரி ஆக்கி விட்டாங்க. மொத்தத்துல பாடியே போர்ட் அவுட் ஆயிருமோன்னு பயமா இருக்கியா? அப்பா அப்பா அட பாவி, மாப்ள காம்பவுண்ட் பிராக்சர் ஆக்கி விட்டியா? அந்த காம்பவுண்ட் கூட்டு போய் இந்த சனியை இடம் போட்டு வித்துட்டு வாங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கியா வீட்டுக்கு? அட உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குல. அச்சே இவரு பெரிய கிங், இவரு ஃபேமிலில ஒரு பிரின்ஸ் சார்லஸ் பிறந்துட்டாரு, கூப்பிடுறாரு. பாயா உன் பொண்ணே டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேன். மாப்ள என்ன மாப்பிள, உன் பொண்ணுக்கு இனிமே வேற மாப்பிள பாத்துக்கோ போ. மாப்ள இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல, அதான் உன் பொண்ணு பூஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். ஏன் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, உன் சம்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிட் நைட் பார்ட்டில என் கண்ணத்துல அடிச்சு கேவலப்படுத்துச்சு. அது கூட உனக்கா நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்தன்னைக்கே உன்னுடைய 3வது பொண்ணு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லி பூசி மூழ்கிட்டு அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 3, கிளப் ஓபனிங் டே அன்னைக்கு உன் பொண்ணு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாக்க உடம்பு ஃபுல்லா புடவைய பார்சல் மாதிரி சுத்திக்கிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபாரின் விஐபியை கண்ணத்துல அடிச்சு இன்சல்ட் பண்ணா. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 4, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு பையன் வச்சிருக்கிற, அவன் என்னடானா பண்ணி மேய்க்கிற பொண்ணோட ஓடி போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப இறக்கிருச்சு. நீ என்னடானா அதை பத்தி நியாயம் கேட்கிறேன்னு கூட்டு போய் எல்லாரையும் விட்டு என்ன அட்டாக் பண்ணி மாவு கட்டு போட்டு படுத்து படுக்கை ஆக்கிட்டேன். இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பார், உன் ஸ்டேட்டஸ்க்கு என் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒத்து வராது. கெட் அவுட், வெளியே போ. என்னடா சொன்ன? ஆமா வெளியே போடா. என்னடா? வெளியே போடா. என்ன மர்டர் பண்ண வர்ற? ஏய், என்ன மாப்பிளைய பார்த்து டாங்கற? உனக்கு என்னடா மரியாதை? உன் மூஞ்சில சோத்தாங்க வைக்க. மூஞ்சி சோத்தாங்கை என்ன? அது குப்பத்து லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ற? இந்த லாங்குவேஜ் உங்ககிட்ட பேசுறதுக்கு லிட்டரேச்சர் படிச்சு வரணுமா? ஏண்டா பொண்ணை பார்த்தா அப்பனுக்கெல்லாம் உங்க கால் வந்து கெஞ்சணுமா? இதோப்பா என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். உன் ஒருத்தனுக்காக என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பகச்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும். இல்ல பீஸ் பீஸா கட் பண்ணி லண்டனுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுவேன். என்ன யார் ரவுடிசம் பண்றியா? ஆமாடா. டெரரிஸ்ட் நினைப்பா? ஏய் என்னயா ஓவரா பேசிட்டே போற? கன்னியா லோட் பண்ணிருக்கேன். இத பார், சவால் விடுறேன். உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு சூப்பர் மாடல் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அந்த கல்யாணத்துக்கு உனக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன். நீயும் வர போற. நவ யூ கெட் அவுட். வெளிய போயா, போயா வெளியில. டேய் ரபோ, நான் தொட்டு விடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். போ வெளிய. ஏய் சீன தடிப்பையில அவங்கிட்ட உனக்கு என்னடா சண்டை? வேலைய ஏய் மதுரார வஞ்சம் இல்லாம வளைச்சு வளைச்சு அப்பணும். ஏய் காமாட்சி வச்சலா கோமு நல்ல மச்சான தாஜா பண்ணுங்க. ஏய் இந்த வாட்டி போன வாட்டி 2 குட்டி போட்ட, இந்த வாட்டி 18 குட்டியை போட்டு என்ன பெரிய ஆள் ஆக்கணும். நல்ல வசன குட்டிகளை பெத்து போடலாம். குழந்தை கீழ யாரோ விடுங்க. மேல வர்றாங்கம்மா. வா 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 வா. வாங்க. ஏமா போமா. வாங்க 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 வாங்க. என்ன விஷயம்யா? நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். யாத்தடி 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க வெள்ளைங்கிறது யாருங்க? இவர்தாங்க, இவர் சம்சாரம் நானு தாங்க. உங்க மாப்பிள்ள குப்பை அமிச்சாரு. நீங்க வெள்ளை பண்ணி வளர்க்கறதா சொன்னாரு. எங்க ஹோட்டலுக்கு வெள்ளை பண்ணி வேணும். ரெகுலரா அனுப்புவீங்களா? என்னங்க அதுக்கு தானங்க இத்தனை பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பணத்தை கொடுங்க, எவ்வளவு பண்ணி வேணாலும் ஏத்தி விடுறோம், பில்ல வாங்கிட்டு போங்க. நாளையில இருந்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வெள்ளை பண்ணியே ஹைஜீனிக்கா வளர்க்கறதா அந்த கேள்விப்பட்டோம். பெருமை என் பொண்டாட்டி தரேன். புரியுதுங்களா? இதே மாதிரி வளர்த்தீங்கன்னா மத்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நாங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்ன? தேவு தேவு தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா, கேளு கேளு கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. தேவு தேவு தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா, கேளு கேளு கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. 10 மேல 10 வச்சேன், 10 லட்சம் ஆக்கிவிட்டேன். 100 மேல 100 வச்சேன், 100 லட்சம் ஆக்கிவிட்டேன். கோகிலா கோகிலா கும்பகோணம் கோகிலா, பாரும் காரு வாங்க போறேன், காரு பேரு பென்சுடா. தேவுடா தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா, கேளுடா கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா.
பக்கம் போனே பீரடிக்கல தேவுடா உடம்பக்கம் பக்கம் போனே டாவடிக்கல தேவுடா லாட்டு சீட்டு வாங்கி வச்சு காத்திருக்கல தேவுடா வட்டி மேல வட்டி வாங்கி மூட்டி போகல தேவுடா அடி மங்காயே மங்காவா நங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா அடி மங்காயே மங்காவா நங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா தேவுடா ஏ தேவுடா வளரும் வரைக்கும் சுகத்தை எல்லாம் மறக்க வேணும் தேவுடா உணர்ந்து புட்டா எல்லாருக்கும் பலன் இருக்கு தேவுடா ஒவ்வொரு பருக்க சோத்துக்கு தான் வழக்க வேணும் தேவுடா ஒவ்வொரு துளியின் வேர்வைக்கு நான் விலை கொடுக்கணும் தேவுடா போல் இருக்கும் கட்டு புடல் தேவுடா இஷ்டப்பட்டு திங்கிறது முட்டை கோசு தேவுடா பட்டதாரி ஆளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேவுடா பாரினுக்கு ஏற்றி விட்டா தானே தேவுடா அடி மங்காயே மங்காவா நங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா அடி மங்காமே மங்காவா நங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா ஏ தேவுடா யப்பா ஏ தேவுடா மச்சினி வார்த்தைய மந்திரம் போலத்தான் மதிச்சு வந்தே தேவுடா பிக்கு பிக்கு ஹோட்டலுக்கெல்லாம் பிக்கு சப்ளை தேவுடா செய்யும் தொழில் தானே தெய்வம் முன்னு உணர்ந்துக்கிட்டே தேவுடா நெத்தி வேர்வ நிலத்தில் விழ உழைச்சு வந்தேன் தேவுடா 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 நீ திருப்பதி மலை சாமிடா கேளு கேளு கேளுடா நான் வளர்ந்த கதையை கேளுடா சொல்லிட்டு நைட் சிங்கப்பூர் கிளம்பிட்டியா இப்படி ஏதாவது நடக்குன்னு தெரிஞ்சுதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் சமைச்சா மாட்டிக்கிட்டியா ஓடிக்கிட ஓடி போறது பொதுமக்கள் பணத்தை ஏமாத்திட்டு எஸ்கேப் பண்ண பாக்குறேன் வண்டியில ஏத்து என்னாச்சுமா என்னாச்சு அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இப்ப திரும்பவும் வந்திருக்கு இமிடியேட்டா அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹார்ட் அட்டாக்கா ஆமா அவரை வெளிய விட முடியாதுமா ஏன்னா அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு வேணா டாக்டர் அரேஞ்ச் பண்றேன் 2 நாளா செத்த போன மாதிரி படுத்து கிடக்கிறவனுக்கு நம்மள காவல் காக்க போட்டானுங்க வேற எங்கேயாவது போட்டிருந்தாலாவது 4 காசாவது பாத்துக்கலாம் அதை விடு இவன் எங்க எந்திரிச்சு போறான் சரி வா போய் டீ சாப்பிட்டு வரலாம் இரு ஈரம் வச்சிர போது மூடிட்டு வரேன் என்னடா போலீஸ்லாம் நடமாடுது மொத்த ஃபேமிலியும் உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்குதா ரெட் பிரேக் இது என்னடா மருந்து மாத்திரை எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு வீட்டை வாடகைக்கு விட்டான தாடிக்காரன் ரெட் பிரேக் மண்ணாங்கட்டி எங்க இருக்கிற நீ என்ன காட்டுற இது யாரு பாடி ஹலோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மண்ணாங்கட்டி ரெட் பிரேக் என்னயா பூஜாவோட டாடியா இருந்த இப்ப டெட் பாடி மாதிரி ஆயிட்டே என்ன மேன் ஆச்சு உனக்கு ஸ்மைல் பண்ற ஏதாவது பேச என் கூட பேச்சு பூச்சி மூச்சு அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது அப்படியே கல்யாணத்து வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோ ஏன் கல்யாணத்து வரைக்கும் என்ன எனக்கு கல்யாணம் சவால்ல ஜெயிச்சிட்டேன் நானு பாத்தியா பத்திரிக்கையோட வந்திருக்கிறேன் அதே கல்யாண மண்டபம் அதே கிரவுட் ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் மணப்பொண்ணும் மாமனார் மட்டும் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க நான் கையன் துருத்துற அப்படியே நின்னுக்க போகுது கமான் கேட்ச் இட் வாங்கிக்கோ மேன் ஓ கை விளங்குற கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற பரவாயில்ல பாடி மேல போடுறேன் வீட்டுல உள்ள சர்வன்ஸ் ஏரியா வச்சு அப்புறமா பிரிச்சு படிச்சு பாத்துக்கோ ஓகே பட்டுமா கடைசியா ஒரு பப் அடிக்கிறியா இந்தா என்னடா இது ஃபாரின் சிகரெட் இந்த ஆளுக்கு அலர்ஜி ஆகுது ஓ ஏதாவது அசம்பாவிதம் நடக்க முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாங்கிற அது கரெக்ட் தான் வா போலாம்
அந்த மாதிரி ஆளுங்க. என்னம்மா என்னம்மா தங்கச்சி என்னாச்சு? என்னென்னமோ நடந்து போச்சுடா. என்னம்மா என்ன? அப்பா ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டாரு. பெனிஃபிட் ஃபண்ட் பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டை ஏலத்துல விட போறாங்களா? எங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லடா. அம்மா, உன் பேச்ச கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்க, பண்ணி மேய்க்கிறவங்க, எங்களை எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்குன்னு தானே அந்த ஏரியாவுல இருந்து போன்னு சொன்னீங்க. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்த? இத பார், யாரு எக்காடு கட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல, வேலையை பாரு. அம்மா, அவன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயில இருக்கட்டுமா? என்ன பேசுறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும்போது எது தப்பு பண்ணிட்டாங்க, அதை குத்தி காட்டுறதுக்கு இதுவா நேரம்? முன்ன பண்ண தெரியாதவங்க வந்து உதவி கேட்டா நம்ம செய்ய மாட்டோமா? அப்படி நினைச்சு போக வேண்டியதானே? அனாவசியமா யாரும் எதுவும் பேசாதீங்க, புறப்படுங்க எல்லாரும். முதல்ல அந்த ஆளை வெளியே தூக்கி போடுங்கய்யா. ஒரு பொருள் கூட உள்ள இருக்க கூடாது. மொத்த பொருளையும் வெளில எடுத்து போடுங்க. இதனால் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜமன்னார் சாலை நம்பர் 18 வசிக்கும் ரமேஷ் என்பவரும் அவரது மாமனார் மண்ணாங்கட்டி என்பவரும் பெனிஃபிட் ஃபண்ட் வைத்து நடத்தி பொதுமக்களிடமிருந்து வாங்கிய பணத்தை கொடுக்காததால் திரு மண்ணாங்கட்டி பெயரில் இருக்கும் இந்த அசையா சொத்தான வீட்டையும் அசையும் சொத்தான இந்த 2 வெளிநாட்டு கார்களையும் ஏலத்தில் விட்டு அதில் வரும் பணத்தை கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்டில் பணம் போட்டவர்களுக்கு பிரித்து தரும்படி கோர்ட்டார் உத்தரவு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீடு ஏலத்திற்கு வருகிறது. ஆரம்ப தொகை 10 லட்சம் ரூபாய். கேட்கிறவங்க கேட்கலாம். 15 lakhs. 17 லட்சம், 24 லட்சம், 25 லட்சம், 26 லட்சம், 27 லட்சம், என்னங்க என்னங்க இங்க பாருங்க, உடம்பு எப்படி இருக்கு? 50 லட்சம், 60 லட்சம். நிப்பாட்டியா? என்ன 40, 50, 60 யார் நீங்க? எந்திரிங்கயா. ஏலத்தை நிறுத்த சொல்றதுக்கு நீங்க யாரு? நாங்க யாரா? பாக்கியலட்சுமி ஹோட்டலு, பாக்கியலட்சுமி நகைக்கடை, பாக்கியலட்சுமி பாத்திர கடை, துணிக்கடை, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு எங்களுக்கு. இதுக்கெல்லாம் நாங்க 2 பேரும் ஓனர். மரியாதை அனுப்பிச்சு போங்கயா. பெனிஃபிட் ஃபண்ட் நடத்தின ரமேஷ் அவர் என்னுடைய சகலம் சார். ரமேஷ் ஜனங்கிட்ட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் சார். என்னங்க சார், 1 கோடி இதுல இருக்கு. தயவு செய்து இந்த ஏலத்தை நிறுத்துங்க சார், ப்ளீஸ். ஓகே, பணம் கட்டினதுக்கான ரசீதை நீங்க கோர்ட்ல வந்து வாங்கிக்கங்க. சரி சார். யோ, பணம் தான் கட்டிட்டோம்ல, கிளம்பலையா? யோ, ஏன்யா கட்டிட்டு போறீங்க? ஆறாய கடை எல்லாம் எடுக்கிறவனா வீடு எல்லாம் இருக்க வேண்டாம். அப்பா என்னங்க இன்னும் படுத்தே கிடக்குற மச்சா இருக்கிறதுக்கு கவலைப்படாத. வீட கைப்பற்றியாச்சு. அதே நான் சொல்லல, கைப்பற்றியாச்சு. கப்புன்னு உட்கார இருப்பாரு. கவலைப்படாதீங்க மாமா, இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இருக்க முடியாது போல இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னப்பா, என்ன தேர்ற? என்ன கவரு? மூத்த மாப்பிள என் பொண்ணை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ண போறான். அப்பா, எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்துப்பா. என்னது? அந்த வெட்டிப்பெண்ணுக்கு கல்யாணமா? என் தங்கச்சியை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி உயிரோட இருந்துருவானே. அந்த கல்யாண மண்டபத்திலே அவளை கண்ட துண்டமா வெட்டி ஊரா போட்டுரு. மச்சான் வா போலாம். தெரியுமே, ஆடி போலாம். ஓம் கணானான் பகணபதி பாப்பே. ஐயரே, ஜீசஸ் பத்தி ஏதாவது மந்திரம் இருக்குது? அப்படியே இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாய். இனிமேல் இந்த மாதிரி தப்பான கல்யாணத்துல உங்களை பார்த்து நானு அடிக்கிறதுக்கு கை இருக்காது, வாசிக்கிறதுக்கு வாய் இருக்காது. சரி, என்ன நான் என்ன மீட்டிங்கா போட்டுக்கிறேன்? எல்லா மந்திரத்தை சீக்கிரம் சொல்லு. அழகுரை மந்தம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன், தோஷம் வந்துடும். ஜலதோஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தொழில் துரோகம் பண்ண மாட்டேன். ஆமா, இவர் பெரிய பில் கேட்ஸ் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பல கோடியில பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. சீக்கிரம் சொல்லுங்க ஐயரே. நிச்சயமா தொழில் துரோகம் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் நீ தொழிலுக்கு துரோகம் இல்லையா? எல்லாரும் அடிச்சு கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறல, இது பாவம் இல்லையோ? இவன் மட்டும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அனாதியா விட்டு விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண வந்திருக்கானே, அது பாவம் இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு நீ மந்திரம் சொல்ல வந்திருக்க, இது பாவம் இல்லையா? அது எனக்கு தெரியாது. தெரியாம எதுக்கு நீ வந்த? முதவன் கல்யாணம் பண்றானா இல்ல முத பொண்டாட்டியை விட்டுட்டு கல்யாணம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட மந்திரம் சொல்ல வரணும். காசு கொடுத்தா மந்திரம் சொல்ல வந்துருவா நீ? சொல்லக்கூடாதா? ஐயர் போயிட்டாரு. ஐயர் போனா என்ன, அவனே நீ கட்டிக்க வந்திருக்கிற. இந்த கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு கல்யாணம் வந்திருக்கீங்க, போயிட்டு இந்த பக்கம் வாங்க. ஏடே, நீங்க எல்லாம் பொம்பளைங்களாடி, பட்டு புடவை கட்டிட்டு ஆட்டிட்டு வந்திருக்கீங்களா? அதான் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த குரங்கையும் கட்டிட்டு நாளைக்கு விட்டுட்டு போக மாட்டான்னு என்னங்கடி நிச்சயா? ஏடே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. இதோட நடந்து போடா. வாடாங்கற. ஏய், ஏடி, இவ்வளவு பேர் பேசிட்டு போறாங்களே, உனக்கு மானம் இல்ல, வெக்கம் இல்ல, ரோசம் இல்ல. எந்திரிச்சு போடி முண்டா.
இத பாரு, இது என் பர்சனல் மேட்டர். நான் இவரை இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் வெல் பண்ணிக்கிறேன். செட் டார்லிங், வெல் செட். இப்படி எல்லா பசங்களும் சேர்ந்து ரவுடிசம் பண்ணாக்க நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறீங்கல்ல? அது மட்டும் நடக்காது. அவ டைவர்ஸ் பண்ணதுதான். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆல் கெட் அவுட். ஏய் போங்க, மாரே டச் பண்ணாத. சகல என்ன சகல இதெல்லாம் ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செய்து பூஜா கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. ஐயே வண்டாடா அம்புலி மாமா நீதி போதன சொல்றதுக்கு. ஒருத்தியோட வாழ்ந்தேன், பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இன்னொருத்தியோட வாழ போறேன். அதே நீ வந்து கெடுக்க பாக்குற. பப்ளிக்கிட்ட நான் கேக்குறேன், உங்களை எத்தனை பேர் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறீங்க? ஒருத்திய மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டினீங்களா குடும்ப நடத்தல? அவரோட பைக்ல போகும்போது இன்னொரு ஃபியர் சைடுல கிராஸ் ஆனா அந்த ஒய்ஃப் கிட்ட நைஸா பாக்குறது இல்ல? பேச வந்துட்டானுங்க எல்லாரும். நான் அப்படி இல்ல. ஏன்னா டபுள் ஆக்ஷன் ப்ளே பண்ண எனக்கு தெரியாது. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உண்டு நான் உண்டு, இல்லனா இல்ல. பிடிச்சிருந்தா வாழ்வேன், இல்லனா டைவர்ஸ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு ஃப்ரெண்ட்ல கை குலுக்கிட்டு போவே தெரியுமா? டார்லிங் ஏன் இங்கே நிக்கிற? கிட்டல வா. பாத்து வா, இந்த காக்காவை கடிச்சு வச்சிருவான். அவனை தள்ளி விட்டு வா. அப்படிதான். சகல நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். தனி மனித சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது நாம பண்ற காரியத்தால மத்தவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. இதுதான் உண்மையான சுதந்திரம் நான் நினைக்கிறேன். அப்புறம் எதெல்லாம் சொன்னீங்களே மனசு சொல்றபடி எல்லாம் வாழுவேன்னு, அப்படியே நடந்தா பழையபடி நம்ம காட்டு முன்னாடி வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காக சார் நம்ம நாட்டுல குடும்பம், குழந்தை, ஒழுக்கம், வாழ்க்கை, அரசாங்கம் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னா நாட்டுல அவன் வெட்டிட்டு சாவான் சார். என்னடா லுக்கு? இந்த ஆள் கிட்ட ஏங்க பேசுறீங்க? இந்த ஆள் இவ்வளவு தூரம் நடந்துக்கிறதுக்கு காரணமே இந்த ஆள் செய்யற தொழில் தான். ஒருத்தர் நல்ல தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல புத்தி வரும், ஒழுக்கமா கட்டுப்பாடோட வாழ்வாங்க. இப்படி ராத்திரி பகல் தெரியாம தண்ணி அடிச்சிட்டு பொண்ணுங்க கூட ஆடுற தொழில் செஞ்சா புத்தி இப்படிதான் போகும். திருப்தியில ஒவ்வொரு பொண்டாட்டியா கட்டிட்டு போனா ஆத்மம் திருப்தி இருக்காது, ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. மாப்ள இவன் வாயால பேசிக்கிட்டா வேலையாகாது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இவனை அடிச்சு கைய கால ஒடிச்சு நொங்க கலனா தான் நம்ம ரூட்டுக்கு வருவான். பாருப்ப அடிக்காத ஷூட் பண்றேன். ஷூட் பண்றேன் உன்னை. யார் நீ? உன்னை ஷூட் பண்ண வேண்டாம். என்ன சுறா பாப்பா. ஓடாதா ஓடாதா, இங்க வாடா, நில்றா, கைய கட்டுறா, கைய கட்டு, வாய போடுறா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இழுச்சவாய் நினைச்சீங்களாடா? டேய் ஏதோ ரிலேஷன் ஆயிட்டீங்க, போனா போகுதுன்னு பொறுமையா போனா உங்க டார்ச்சர் தாங்க முடியலடா. எத்தனை சென்டிமெண்ட் அந்த நாட்டுல வச்சிருக்கீங்க? எத்தனை சென்டிமெண்ட் வச்சிருக்கீங்க? அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், பாட்டி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், கல்யாண சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட், இன்னும் வளகாப்பு, சீமந்தம். தாங்க முடியலடா உங்க டார்ச்சர். ஏய் குப்பா, இந்த கிரவுட் எல்லாம் முதல்ல இருந்து கிளியர் பண்ணு. பண்ணல என்ன என்னமா பண்ண சொல்ற? நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு சொல்லி கூட இருந்தாலும் புரிஞ்சுக்காம துப்பாக்கி எடுத்து காட்டுறானா? சத்தியமா இந்த ஜென்மத்தை அவன் திருந்த மாட்டாமா? அப்படியே வற்புறுத்தி சேர்த்து வச்சா கூட இந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாமா? குழந்தைய சேர்த்து கொண்டுடுவான். ஒரு நிமிஷம் நம்ம இருந்து பார்த்துட்டா இருக்க முடியும்? இத பாரு பூஜா, இந்த ஆள் கூட நீ வாழ்றதை விட நீ தனியா இருந்தாவே சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா சார், உங்க விருப்பப்படி நீங்க சந்தோஷமா இருங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க. தேங்க்ஸ் குப்பன். டார்லிங் இந்த ஏரியாவிலே ஒருத்தன் தான் படிக்காதவனா இருந்தா கூட பகுத்தறிவோட நடந்துக்கிறான். ஏய் இன்னும் அங்க நிக்கிற போடா. அக்கா குழந்தை குடு. குடுங்க சொல்றேன். குடுமா. எங்கம்மா குழந்தை எடுத்து போற? லட்சுமி குழந்தை எடுத்து எங்க போறீங்க? டார்லிங் மந்திர வேண்டாம், 1 2 3 சொல்லு, உடனே கட்டிடுறேன். ஒரு நிமிஷம். இப்படி கட்டவா? என்ன மறுபடியும் வந்து நிக்கிற? கையில என்ன பார்சல்? இதை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இது உன் குழந்தை. இந்த கல்யாணத்துக்கு அக்னி மட்டும் சாட்சி இல்ல, இந்த குழந்தைய சாட்சியா வச்சு இந்த தாலியை கட்ட முடிஞ்சா கட்டியா பார்க்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத, இதால கல்யாணத்தை நிறுத்த முடியாது. முதல்ல தாலியை கட்டுறேன், அப்புறமா இத உதவும் கரங்கள் வித்யாகர்ட்ட கொடுத்து வளர்க்க சொல்றேன். இத பார், அந்த குழந்தைக்கு நீ தாய்னா அவனும் தகப்பன். அவனே எந்த விதமான கவலை இல்லாம வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கானா? நீ எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? இத பார், அழுகத முதல்ல நிறுத்து. உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு மட்டும் தான் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் துணியை மாத்த மாதிரி வேற ஒரு பொம்பளைங்க தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. என்ன இது கேட்ச் பண்ற தாலிய? உங்க ஆத்தா சொல்லி விட்டாளா? பிச்சு புடியும் பிச்சு விடு விடு. என்ன சிரிக்கிற? என்ன கிண்டலா? என்ன மாதிரியே சிரிக்கிற? ஒண்ணு புடியும் கொன்னு குடுறா. என்ன அழுகுற? நீக்கிட்டு போகாத, தப்பாயிடும்.
சுட்டுரும் அது. என்ன டார்லிங், காரியை கீழே வச்சுட்டு குழந்தை தூக்கி வச்சிருக்கீங்க? சாரி சிஸ்டர். என்னது சிஸ்டரா? ஆமா, இவ்வளவு நாளா அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட், கல்யாண சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் என்ன பாதிக்கவே இல்லை. ஆனா குழந்தை சென்டிமெண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அமெரிக்காவா இருந்தாலும் ஐரோப்பாவா இருந்தாலும் குழந்தை சென்டிமெண்ட்ஸ் தான் ஜெயிக்குது. உனக்கு தான் 50 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கே, அதுல எவனாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணு ப்ளீஸ். யூ பிளடி சீட்டிங் ராஸ்கல், உன்னை வெச்சுக்கிறேன். என்ன வச்சுக்காத, வேற எவனையாவது வச்சுக்க. மாமா, அத்தை, கடைசியில எல்லாரும் மாதிரியும் நான் திருந்திட்டே. என்ன மன்னிச்சிருக்கேன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க யாருமே என்ன மன்னிக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? ஆமா மாமா, அந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் கேவலமா நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அசிங்கமா திட்டி இருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேனா, முதல்ல என் குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நாம கொஞ்சம் வாழணுங்கிற புத்தியே வந்துச்சு. இப்ப நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தயவு செய்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்குவீங்களா? சகல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் காரன் உங்களை மாதிரி உழைச்சுதான் முன்னேறின சகல. நான் பெரிய சகலையை பார்த்து அவரோட போட்டி போட்டு அவரை மாதிரி பெரிய ஆளாகணும்ட்டு குறுக்கு வழியில சிட் ஃபண்ட் நடத்தி இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னால குற்றவாளி ஆயிட்டேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நியாயமான தொழில் செஞ்சு உழைச்சு முன்னேறுவேன். மாப்பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்ப நான் தெரிஞ்சு ஆகணும்ல மாப்பிள்ள. படிச்சுக்கணும், பணக்காரன் தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு தப்பா நினைச்சு என் பொண்ணுகளை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க பணக்காரனா இல்லாட்டியும் படிக்காட்டியும் உண்மையும் உழைப்பு இருந்தா பணம் சம்பாதிக்க கூட நிரூபிச்சு காட்டீங்க. எப்பா இப்ப அது புரிஞ்சுங்கப்பா, எப்படிப்பட்ட மாப்பிளைக்கு பொண்ணு கொடுத்தா குடும்பம் உருப்படும்னு. மாப்பிள்ள, இவ்வளவு சம்பாரிச்சும் கூட மனித நேயத்தோட என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துனீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மாமா ஏன் கால் கால் விழுந்துறேன். இன்னும் திருந்துற மாதிரி தெரியலையாப்பா? ஏன்டா சரியா விழுக மாட்டேங்கிற கால்ல ஒண்ணு விழுகலன்னா நின்னு. இப்பதானே ஹார்ட் அட்டாக் வந்து பொழைச்சிருக்கேன். ஹார்ட் அட்டாக்கா? அப்பா கத்தாடா, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருப்பாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாரையும் பிளைட்ல ஒரு வாரம் லண்டனுக்கு ஏன் செலவுல கூட்டு போறேன். அப்படி நாங்களே லண்டனுக்கு வராண்டா எங்க ஃபேமிலிக்கு மட்டும் 10 டிக்கெட் போடணும். இடியட் மாதிரி பேசுறியடா. நீங்க 2 பேர் தானே, எதுக்கு 10 டிக்கெட்? என்னங்க நீங்க எங்க பன்னிக்குட்டி குழந்தைங்க 8 பேத்தையும் சேர்த்து மொத்தம் 10 இல்ல? அட பாவிங்களா, லண்டனை நாரடிக்க போறீங்களாடா? தொழில பத்தி கேவலமா பேசுறது நடக்கு.